Hello children, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 4 basic geometrical ideas. Okay, question number 5. How many diagonals are there in the five sided polygon? Five sided polygon ku evlo diagonals irukum appdin kekranga. Okay va, first diagonals na enna paakalam namba. Okay, so diagonals na enna? Diagonal is a line segment connecting two non adjacent vertices of a polygon. Two non-adjacent vertices polygon ல உள்ள two non-adjacent vertices connect பண்ற லைனை தான் நம்ம diagonalனு சொல்லுவோம். ஓகேவா, லைன் ஆர் லைன் செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், diagonalனு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ two non-adjacent vertices அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, adjacent vertices in a polygon, adjacent vertices are the end points of the same side. இப்போ இது ஒரு சைடு AB அப்படின்னு இருக்குன்னா ஏக்கு வந்து B adjacent vertices, Bக்கு வந்து A adjacent vertices. அடுத்த சைடு AD எடுத்துப்போம். ADன்ற சைடு எடுத்தோம்னா ஏக்கு வந்து D adjacent, Dக்கு வந்து A adjacent. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏவோட adjacent vertices பார்த்தீங்கன்னா Bவும் Dயும். ஸோ adjacent vertices of A என்ன வரும் அப்படின்னா B and D. ஸோ அப்போ நான் adjacentனா இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் நான் adjacent vertex. ஓகேவா, ஸோ இந்த ஏபின்ற சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட எண்டு பாயிண்ட்ஸை தான் என்ன நம்ம சொல்கிறோம், அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ ஏடிக்கு ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் டியாவும் வரும். அப்போ ஏக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன இருக்குது, பி அண்ட் டி. நான் அட்ஜசன்ட் என்ன இருக்குது, சி தான். ஓகேவா, ஸோ அப்போ அதோட ஆப்போசிட்டில் உள்ளது தான். சரியா? அப்போ வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம், நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணி வர அந்த லைன் செக்மெண்ட் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், டயகனல்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். A diagonal is a line segment connecting two non-adjacent vertices of a polygon. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு சைடு. ஓகேவா, ஏபின்றது ஒரு சைடு. அப்போ ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன, பி. அதே மாதிரி சிமிலர்லி இங்கே இந்த ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி. அப்போ ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன, சி. ஓகேவா, ஸோ இருக்கிறதே பிசின்ற இந்த ரெண்டு பாயிண்ட் தான், ரெண்டு வெர்டெக்ஸ் தான். ஏக்கு வந்து பியும் அட்ஜசன்ட்டு, ஏக்கு வந்து சியும் அட்ஜசன்ட்டு. ஸோ அதனால இங்கே டயகனல்ஸ் நம்ம ட்ரா பண்ண முடியாது. சிமிலர்லி பிக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பிஏ அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டா பியோட அட்ஜசன்ட் ஏ, சிமிலர்லி பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து சி. ஸோ இங்கேயும் என்னது, நமக்கு நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லை. அதனால ட்ரையாங்கிளுக்கு என்னது, ஜீரோ டயகனல்ஸ். அடுத்து பாருங்க, குவாட்ரிலேட்டரல், ஃபோர் சைட்ஸ் உள்ளது. ஸோ ஏவோட அட்ஜசன்ட் வந்து பி அண்டு டி. ஸோ நான் அட்ஜசன்ட் என்ன, சி. அதனால தான் ஏலேருந்து சிக்கு இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஏசின்றது டயகனல். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பி பார்த்தீங்கன்னா பிக்கு அட்ஜசன்ட் என்ன அப்படின்னா ஏவும் சியும். நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் தான் என்னது, டி. அதனால தான் பிலேருந்து டிக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா, சிமிலர்லி சி அண்ட் டிக்கு. ஸோ அப்போ எத்தனை டயகனல் இருக்குது, டூ டயகனல் இருக்குது. ஸோ அடுத்து பென்டகனுக்கு பார்க்கலாம். பென்டகனுக்கு பார்த்தா அப்படின்னா இப்போ இந்த வெர்டெக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடோட எண்டு பாயிண்ட்ஸ் இதுவும் இதுவும். ஸோ இதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இது வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டெக்ஸும் இந்த வெர்டெக்ஸும் நேம் கொடுத்துக்கலாம், ஏ பி சி டி இ. ஓகேவா, ஸோ அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏக்கு இ வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். ஸோ ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன, பிஇ. நான் அட்ஜசன்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், டயகனல் ட்ரா பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ஏக்கு சியும் டியும், சாரி இது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க, ஏக்கு சியும் டியும் டயகனல். ஓகேவா, ஏசி ஏடின்றது டயகனல். இப்போ ஏக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணியாச்சு, இங்கே டூ லைன் ட்ரா பண்ணியாச்சு, லைன் செக்மெண்ட். ஓகேவா, அடுத்து வந்து பிக்கு கன்சிடர் பண்ணலாம். பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன, ஏ அண்ட் சி. ஓகேவா, அப்போ அதுக்கு வரையக்கூடாது, நான் அட்ஜசன்ட்டுக்கு தானே வரையணும். அப்போ இங்கேருந்து ஒரு லைன், ஸோ பிலேருந்து இக்கும் பிலேருந்து டிக்கும் டிக்கும். ஸோ இங்கே எத்தனை லைன் வரைஞ்சோம், டூ. ஸோ இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். இந்த டூ லைன் செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயகனல்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து இங்கே சி எடுத்துக்கலாம்.
ஓகேவா? சிக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? பி அண்டு டி. நான் அட்ஜசன்ட் என்ன? ஏவும் ஈயும். ஸோ அப்போ சிலேருந்து ஏக்கும் ஈக்கும் தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். சிலேருந்து ஏக்கு ஆல்ரெடி லைன் இருக்குது. ஸோ சிலேருந்து நம்ம ஈக்கு ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை ட்ரா பண்ணோம்? ஒரு லைன் ட்ரா பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் டி. டிக்கு என்னது? அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? சி அண்டு இ. நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? பியும் ஏவும். ஸோ அப்போ பிலேருந்து டிலேருந்து பிக்கும் டிலேருந்து ஏக்கும் ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு லைன் வந்து ட்ரா ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே ட்ரா பண்ண தேவையில்லை. சிமிலர்லி இ. ஈவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? ஈவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஏ அண்டு டி. நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் தான் என்னது? பியும் சியும். ஸோ இப்போ ஈலேருந்து பிக்கும் ஈலேருந்து சிக்கும் ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு லைன். ஸோ இதுக்கப்புறம் ட்ரா பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கெல்லாம் லைன் ட்ரா பண்ணதும் நமக்கு எத்தனை டயகனல் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே 2, 2, 4, இங்கே 1, 5. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் 5-sided figure. அதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. number of diagonals, how many diagonals are there in the 5-sided polygon? 5-sided polygon க்கு எத்தனை நமக்கு வந்திருக்கு? 2 plus 2 plus 4, 5. ஓகேவா? ஸோ அப்போ 5 diagonals. ஓகேவா? சரியா? ஸோ இது வந்து 5 diagonals கால்குலேட் பண்ணியாச்சு. கொஷினில் கேட்டது நமக்கு ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ சிமிலர்லி இதே மாதிரியே ஒரு கொஷின் இருக்கு பாருங்க. இங்கே the number of diagonals in the given polygon is. So the number of diagonals in the given polygon. Given polygon இது எத்தனை சைடு இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 சைட்ஸ் இருக்கு. 6 சைட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஹெக்ஸகன்னு சொல்லுவோம். ஓகேவா? 6 சைட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ ஹெக்ஸகனுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து 7 சைட்ஸ், 8 சைட்ஸ், 9 சைடு, எத்தனை சைடு வேணாலும் இருக்கும்ல பாலிகன் அப்படின்னா. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக போக நமக்கு டயகனல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியாது. அது டைம், அதுக்கு தேவையான டைம் நமக்கு இருக்காது. ஓகேவா? அதுக்கு தான் என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா டயகனல்ஸ் ஆஃப் எ பாலிகன். ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 3/2. என்னக்கு என்ன மீனிங்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். இங்கே பாருங்க, இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகன் 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் 6-sided பாலிகன் ஆர் ஹெக்ஸகன். ஓகேவா? n இருக்கிற இடத்துல நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 6 மைனஸ் 3/2. அப்போ 6 இன்ட்டு 6 மைனஸ் 3 என்னது? 3/2. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6, 3 3s are 9. அப்போ எத்தனை டயகனல்ஸ் இருக்கு? 9 டயகனல்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இது வந்து நமக்கு இதில் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 5 டயகனல்ஸ்க்கு என்ன நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அதாவது 5-sided பாலிகனுக்கு 5 டயகனல்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணோம்ல. இதை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பென்டகனுக்கு 5 தானே. ஸோ அப்போ 5 இன்ட்டு 5 மைனஸ் 3/2. ஓகே. ஸோ 5 இன்ட்டு 5 மைனஸ் 3 என்னது? 2 டிவைடட் பை 2. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் பாருங்கள் 5 வந்துருச்சு. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் 5. ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் 6-sided பாலிகன் ஆர் ஹெக்ஸகன் என்ன வருது? 9 டயகனல்ஸ். ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம்? இதே மாதிரியே இது வந்து வெர்டெக்ஸ் வந்து ஏ. ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? இப்போ ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னா ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? பி அண்டு எஃப். ஓகேவா? இதுக்கு அப்போ லைன் ட்ரா பண்ணக்கூடாது. நான் அட்ஜசன்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஓகே. அடுத்து வந்து பி. பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன? ஏ அண்டு சி. அப்போ நான் அட்ஜசன்ட் இதுக்கு எத்தனை ட்ரா பண்ணோம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டயகனல் ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்து பி. பியோட அட்ஜசன்ட் என்ன? ஏ அண்டு சி.
நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கு ட்ரா பண்ணலாம். எஃப் இ டி இங்கே எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கோம் 3. அடுத்து சி, சியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து பி அண்டு டி. நான் அட்ஜசன்ட் வந்து என்னது ஏஎஃப்இ. ஏக்கு ஆல்ரெடி ட்ரா ஆகிருக்கு. ஓகேவா, ட்ரா பண்ணாததுக்கு மட்டும் ட்ரா பண்ணால் போதும். அப்போ சிஎஃப் சிஇ. ஸோ இதுக்கு 2. அடுத்து டி, டியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்னென்னா சியும் இயும். நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ பி டி டு பி டி டு ஏ ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு. அப்போ டி டு எஃப் இது 1. ஓகேவா, அடுத்து இ, இயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து டி அண்ட் எஃப். நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து என்னது சிபிஏ. அப்போ இ டு சி இ டு பி இ டு ஏ ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு நம்ம டயகனல்ஸு. ஸோ அப்போ எத்தனை டயகனல்ஸ் பாருங்கள், 3 + 3 6, 6 + 2 8, 8 + 1 9 டயகனல்ஸ் வந்துச்சா. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உனக்கு சைடட் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா, வேறு என்னன்றது என்னது நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.